வணக்கம் நண்பர்களே. திருமாவளவன், அண்ணாமலை இவங்க 2 பேருக்கு நடுவுல பேச்சு ரொம்ப உச்சமா இருக்கு. கவனிச்சீங்களா? ரொம்ப ஹாட் ஆயிருச்சுங்க. சமீபத்துல திருமாவளவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது முன்னால ஒருத்தர் இடிச்சிட்டதாகவும் அல்லது கார் இடிச்சிட்டதாகவும் அவர் வழி மறைச்சிட்டாரு. ஆகையில விசிக தொண்டர்கள் ரொம்ப கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அடிச்ச மாதிரி போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்த மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி திருமாவளவன் சொல்லும் போதே கார்ல முன்னால போயிட்டு இருந்தாரு, கார்ல இடிச்சிட்டாரு அல்லது காரு வண்டியை முன்னால் நிறுத்தி முறைச்சு பார்த்தாரு. இதனால தொண்டர்கள் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அவரு நடிச்சிட்டாரு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு நடந்த உடனேயே அண்ணாமலைக்கு எப்படி தெரிஞ்சது, இதன் பின்னணியில பாஜக இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. இதுக்கு அண்ணாமலை ரியாக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப மரியாதை எப்பவுமே சொல்ற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி குற்றச்சாட்டை சுமத்தலாம், தான் ஒன்றும் அதுக்கு பின்னாடி இல்லை, அப்படி நிரூபிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அரசியலை விட்டு போகணும். ரொம்ப கடுமையான வார்த்தைங்க. இத அண்ணாமலை சொல்லிட்டார். இந்த 2 தலைவர்களும் 2 முனையில் நின்று கடுமையா பேசிக்கிறாங்கல்ல, ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேருமே 2 முனையில் இருக்கின்ற எதிர் முனையில் இருக்கின்ற கருத்தில் ரீதியா ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை கொண்டிருக்கிற 2 தலைவர்கள் முக்கியமா இந்த மாதிரி பேசுறாங்க. திருமாவளவன் ரொம்ப பெரிய தலைவர், ரொம்ப அனுபவம் கொண்டவர், ஞானம் கொண்டவர், அறிவாற்றல் கொண்டவர், நல்ல நுணுக்கங்கள் தெரிஞ்சவர், ரொம்ப அனுபவம் கொண்ட அரசியல்வாதி. அண்ணாமலை அரசியலுக்கு வந்து 4 வருஷம் தான் ஆச்சு. ஒரு 4-4.5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் கூட ஆச்சு. 2020 வந்தாரு, 21 போட்டி போட்டாரு, அவர் அதுக்கப்புறம் தலைவரே ஆயிட்டாரு. ரொம்ப ஆனா அந்த குறுகிய காலத்துல தமிழ்நாட்டு ரொம்ப பிரபலமான ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை, அது யாரும் மறுக்க முடியாது. அவருக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஃபேன் பேஸ் இருக்கு, தொண்டர் படையும் இருக்கு. அவர் பாஜகவை விட அதிக அளவுக்கு தமிழகத்துல வளர்ந்துட்டாரு. சமீபத்துல ஒரு 6 மாதங்கள் முன்னால தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டாலும், எடப்பாடி சொல்லி அப்படி நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு ஒரு தனி ஃபாலோயிங் இருக்கு. அவருடைய பேச்சு தான் ரொம்ப ஹைலைட் ஆகுது. நயினா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் லோஃபிடிலே கொஞ்சம் 2வது கட்டமான ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிறான்னு சொல்லுவேன். ஆனா இந்த தலைவர்கள் ஏன் எவ்வளவு பேசுறாங்க? முக்கியமா விஜய் விவகாரம் கரூர் நிகழ்வு நடந்த பிறகு கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய்க்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக போச்சு. ரொம்ப அதிக அளவுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன ஆகும், அவர் கட்சியிலிருந்து அவர் கட்சி கீழே போயிருமா, மேல வருமா, அவர் யார் கூட கூட்டணி அமைப்பார், யார் கூட கூட்டணி அமைக்கணுமா, இப்படி எல்லாம் பேச்சு நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா? முதல்ல விஜய்க்கு ஆதரவா அல்லது அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தவரே அண்ணாமலை தான். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாரு, அரசை கடுமையா விமர்சிக்கிறாரு. சமீபத்தில் நடந்த கூட்டத்துல பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாருங்க, அங்கே கொடியாடுது இப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த கொடியெல்லாம் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கொடியெல்லாம் எப்படி ஆடி இருக்கும்னு கேட்டா அவருக்கு தகுந்த கருத்துக்களை சொல்றாரு. முக்கியமாக அண்ணா திமுகவுடைய கூட்டத்துல தாவேக தொண்டர்கள் போனாங்களா, அது அண்ணா திமுக தொண்டர்களே ஆட்டிட்டாங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது இல்லவே இல்லை, அப்படி சாத்தியமே இல்லை அப்படின்னு அதிமுக காரங்க சொல்றாங்க. செல்லூர் ராஜு சொல்றாரு. அண்ணாமலைகிட்ட கேட்டபோது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சியின் கூட்டம் நடத்தும் போது எல்லாருமே தான் போறாங்க, சில பேர் 5 கார்டு வச்சிருக்காங்க. திமுக காரங்களை பார்த்தா திமுக கார்டு, அண்ணா திமுக காரங்கிட்ட அண்ணா திமுக கார்டு, பாஜக காரங்கிட்ட பாஜக கார்டு, தாவேக காரங்கிட்ட தாவேக கார்டு, நாம் தமிழர் காரங்கிட்ட நாம் தமிழர் கார்டு. இந்த மாதிரி சொல்றதும் என்னாச்சு அப்படின்னா, அதிமுக கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, சரி ஒரு கொடி எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதன் முக்கியத்துவத்தை குறைச்சிட்டாருங்க. இந்த மாதிரி குறைச்சதன் மூலம் ஏற்கனவே அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் அவருக்கு இருக்கு. ஆனா வெளியே சொன்னாலும் கூட மனதில் அவருக்கு அது இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆகையால அவரு ஏதோ வகையில பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு ஆசை கொண்டிருக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல கொங்கு மண்டலத்துல அவரு ஒரு தலைவராக வளர்ந்துட்டு இருக்கிறாரு, முக்கியமான தலைவர் ஆயிட்டாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் நீங்க கவனிக்கணும். டிடிவி தினகரன் எடப்பாடி கடுமையாக விமர்சிச்சா கூட என்டிஏவை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறது இல்லை, திமுகவையும் அதிகமாக விமர்சிக்கிறது. ஆக அவருக்கும் விஜய் பற்றி ஒரு எண்ணம் இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு கொங்கு மண்டலத்துல விஜயோடு சேர்ந்து போட்டிட்டா கணிசமான இடங்களை வெல்லக்கூடும். அதே மாதிரி டிடிவி தினகரனும் தன் தென் மாவட்டங்களில் விஜயோட கூட்டணி அமைச்சார்னா கணிசமான இடங்களை பெறக்கூடும். நம்ம திருமாவளவனுக்கு வருவோம். ஏன்னா திருமாவளவன் அண்ணாமலை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இந்த கரூர் ஈவெண்ட்டுக்கு பிறகு விஜய்க்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கல முதல்ல கேட்டவர் திருமாவளவன் தான். திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அண்டர் டீலிங் இருக்கா அப்படின்லாம் கேட்டார்ல. ஏதோ திமுக தலைவர்கள் தமிழக அரசு கையாலாகாத தரத்துடன் இருப்பதாக அது காட்டிருச்சு.
ஆனா விஜய் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா, விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா அவர் ரொம்ப பூதாகரமா வளர்ந்துட்டாங்க சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குல்ல. திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பெரிய கவனம் இருக்கு விஜய் மேல, ரொம்ப வளர்ந்துட்டாரோ அப்படின்னு. ஆகையால திருமாவளவனும் அந்த மாதிரி விஜயை பத்தி சொன்னதுக்கு காரணம் விஜய் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டா நல்லதுதான் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஆதரவா திருமாவளவனால ஒண்ணுமே சொல்ல முடியறது இல்லை, அந்த இண்டிகேஷன் கூட காட்ட முடியறது இல்லை. திமுக ஆதரவாகத்தான் பேச வேண்டிய நிலைமை. கொஞ்சம் எதிரா பேசினாவே திமுக தேர்தல் சமயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது, 6 இடங்களா 8 இடங்களா அதை விட குறைச்சிருமா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அது இந்த சமயத்துல பாமகவோட பெரியவர் டாக்டர் ராமதாஸ் கூட திமுக பக்கம் வந்துடுவாரோங்கிற மாதிரி இருக்கு. அது திருமாவளவன் தான் ஓரளவு தடுத்து வச்சிருக்கிறாரு, திருமாவளவனால தான் அதற்கு ஒரு தடையை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திமுக தரப்புல நினைக்கிறாங்க, ஸ்டாலினும் நினைக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு கணிசமான இடங்களை பெறணும், தன்னுடைய கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், அடுத்த தேர்தலில் அதிக இடங்களை பெறணும், ஆட்சியில பங்கு பெறணும். ஆட்சியில பங்கு பெறணும்னா திமுக சாத்தியமா, திமுகவை குறைஞ்ச இடங்களில் போட்டி போடணும். அதே மாதிரி அண்ணாமலைக்கும் அடுத்த தேர்தல் முக்கியமான தேர்தல் நடக்குன்னு நினைக்கிறாரு. அவருக்கு வயசு இருக்கு, இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் எப்படியாவது ஒரு வளர்ச்சியை காமிச்சு விஜயோட கூட கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சியில பங்கு பெற அளவுக்கு வரலாமாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு, தொண்டர் படைக்கு இருக்கு. ஆக இந்த சூழல்ல தன்னுடைய பிரபலியத்தை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் பல தலைவர்களுக்கு இருக்கு. திருமாவளவனுக்கு இருக்கு, திரு அண்ணாமலைக்கு இருக்கு, இன்னும் பல தலைவர்கள் இருக்கு. நீங்க டிடிவி பாருங்க, கடந்த 15 நாட்களா 20 நாட்களா அவர் பேசுறதெல்லாம் தலைப்பு செய்தியா இருக்கு. டிடிவி தினகரன், அண்ணாமலை, திருமாவளவன், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு எல்லாருக்குமே விஜயோடைய கவனம், விஜய் மீது கவனம் போகுது இல்லையா, அதே மாதிரி விஜயோட கவனம், விஜய் மீது பாய்கின்ற கவனம் தன் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை சார்ந்து இருக்காங்கன்னு சொல்லல, முக்கியமான தலைவர்கள் தான். டிடிவி தினகரன் முக்கியமான தலைவர், திருமாவளவன் முக்கியமான தலைவர், அண்ணாமலை முக்கியமான தலைவர். இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜயை மையமாக வைத்து போகின்ற அரசியலில் தாங்களும் அந்த வளையத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கு. ஆகையால ஒரு திருமாவளவன் எத்தனை பார்த்திருப்பாரு, எத்தனை நிகழ்வு பார்த்திருப்பாரு, எத்தனை பேர் வண்டியில உரசிட்டு போயிருப்பாங்க, அவர் வண்டி உரசிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் அமைதியை தானே கழிஞ்சது. இப்ப அதுக்கு முக்கியத்துவம் வர வேண்டிய அவசியம் என்ன? முக்கியத்துவம் வர வேண்டிய அவசியம் அரசியல் நிர்பந்தம் இருக்கு. இதுக்கு பின்னால யார் இருக்காங்க, இது எதனால் சொல்லப்பட்டது, இதுக்கு எல்லாமே வரவே இல்லை, நான் வரவே இல்லை. ஆனா இதுக்கான அரசியல் நிர்பந்தங்கள் எப்படி தலைவர்களை பேச வைக்குது, பாஜக பின்னால் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் சொன்னார் அப்படின்னா பாஜகவை ஏதோ வகையில முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அல்லது கட் பண்ணி அனுப்பணும், அண்ணாமலையை இது தனிமைப்படுத்தணும், இப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை கடுமையா பேசுறாரு, அரசியல் விட்டு விலகணும். இதெல்லாம் பாருங்க அரசியல் நோக்கம் கொண்ட பேச்சு தான், நல்லா கவனிக்க வேண்டிய பேச்சு. உடனே அரசியல் விட்டு போயிட போறாரா, அவர் நிரூபிக்க போறாரா, இதெல்லாம் இருக்குல்ல, நல்லா கவனிக்க, எல்லாம் நிரூபிக்க போறாங்களா. ஆனா அரசியல்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியா இருக்கும், நம்ம கூட அதை பத்தி விவாதிச்சுட்டு இருக்கோம். இது போஸ்ட் கரூர் எரா, முக்கியமாக கரூர் ஈவெண்ட்டுக்கு பிறகு விஜய்க்கு தொடர்பான, விஜய் மையமாக வைத்த அரசியலில் எல்லோருமே பங்கு பெற நினைக்கிறாங்க, எல்லோருக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் இருந்ததுன்னா அது இல்லாம போகணும்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒருவேளை விஜய் கூட்டணி அமைச்சு தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன், கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சானா, இல்ல மேற்கு வடக்கு பகுதிகளில் திருமாவளவன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா வேண்டாம் நான் சொல்லிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு இல்லையா. அண்ணாமலை அந்த பக்கம் பிஜேபி இருந்து அவர் வந்தாருனாவே ஒரு பிஜேபிக்காரர் இல்லைன்னு ஆயிரும், அப்படித்தானே. அதே மாதிரி திருமாவளவன் இந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா, இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பேசுறோம். ஆனா அரசியல்வாதிகளுக்கு பல விஷயம் நல்லாவே தெரியும். ஜனவரிக்கு அப்புறம் எப்படி காத்து மாறும், யாருக்கு ஆதரவாக மாறும். விஜய்க்கு எதிரான இருந்த கருத்துக்கள் ஊடகங்கள்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஆதரவான கருத்துக்கள் அதிகம் பரவுது. முக்கியமா யூடியூப்ல எல்லாம் அவருக்கு ஆதரவான கருத்து நிறைய பரவுது, நிறைய வியூஸ் வருது. தாவேக்காரங்க உற்சாகமா கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க.